இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல். அம்மா வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட வேலை வந்து பார்த்துட்ருந்தாங்க. நானும் தங்கச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி மார்க்கெட்லேருந்து 2டே 2 மாங்காய் வாங்க போய், அவங்க 1 கிலோ அளவுக்கு வந்து குடுத்துட்டாங்க. கிளிமூக்கு மாங்காய் தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சொல்லிட்டு, குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, உப்பு தண்ணீல போடுறதுக்காக அந்த வேலை வந்து பண்ணிட்டுருந்தோம். கேட் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கும்போது அவங்க ஜஸ்ட்டு ஃப்ளேமர் கோட்டு தான் பெயிண்ட் அடிச்சு குடுத்துருந்தாங்க. சரி நல்லா வெயிலும் அடிக்குது, பெயிண்ட் அடிச்சு விட்டுறலான்னு சொல்லிட்டு, அப்பா வந்து அந்த வேலை பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்குள்ள அம்மா ஆல்மோஸ்ட் குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் கிளீனர் பவுடர் வந்து போட்டுட்டு, வாஷிங் மிஷின் வந்து கிளீன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து தண்ணி ஃபுல்லா போனதுக்கப்புறமா நான் ஜஸ்ட்டு கிளீன் பண்ணி குடுத்துருந்தேன். கொஞ்சம் டஸ்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசிக்குதுன்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து சர்க்கரைவள்ளி கிழங்குல அம்மா வேக வச்சு குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தோமா, ஸோ அதுக்கு தேவையான பிரியாணி ரைஸு, அதுக்கப்புறம் கர்டெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது வந்து நட்ஸ் ஃப்ளேவர் தான். சரி வாங்கிட்டு வந்தோனே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மத்த பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. ஸோ பிரியாணி ரைஸ், எண்ணெய் அந்த மாரி கொஞ்சம் ஐட்டம்லாம் இருந்துச்சு. பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்காக இந்த கடல முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுற வேலை வந்து ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறாங்களாமா. அப்படி தண்ணியெல்லாம் வச்சுட்டு ரைஸ் வந்து போட்டாச்சு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா, கிரேவியும் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா. அம்மா வந்து எல்லா கிரேவிலையுமே தேங்காய் வந்து அரைச்சு ஊற்றுவாங்க. அது ஊற்றிட்டு தம் வந்து போட்டாங்க பிரியாணி. இன்றைக்கி வந்து மேலால இலை வச்சுருந்தாங்க. அது வந்து சூடாயிட்டு அந்த வேப்பர் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா, அப்படியே இருந்துச்சு கீழ. அப்புறம் அதெல்லாம் மாற்றிட்டு பிரியாணி வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சண்டே இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.